இருப்பதற்கென்று வருகின்றோம், இல்லாமல் போகிறோம். அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கிற வரை. தமிழில் சும்மா என்ற சொல்லுக்குத்தான் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. கொஞ்சம் சும்மா இருடா அப்படி என்றால் சேட்டை செய்யாமல் அமைதியாயிரு என்ற அர்த்தம். கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னா உங்களோடு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உரையாட வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் பெரிய ஆள் அப்படின்னா அவர் சாதாரணமானவர் இல்லை, மிக முக்கியமானவர், திறமையானவர் அர்த்தம். இது என்ன சும்மா கிடைக்கும் நினச்சிட்டியா அப்படின்னா எதுவுமே சாதாரணமாக கிடைக்காது. ஒன்றொன்றுக்கும் ஒரு உழைப்பு தேவை என்று அர்த்தம். சும்மா கதை விடாத அப்படின்னா நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லாத அப்படின்னு அர்த்தம். சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறான் சார் இவன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இவன் அப்படி இல்லை, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், இவன் இப்படியே சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அதுக்கு வேறு அர்த்தம். ஒன்றுமில்ல, சும்மா உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம். சும்மா கதை விடாத அப்படின்னா அதுக்கும் வேற ஒரு அர்த்தம். இந்த பை சும்மா தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, அதான் இங்கே வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம். சும்மா சும்மா அதையே நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்காத, ஒன்றும் இல்லாமல் சும்மா போகக்கூடாதா? சும்மா தான் இருக்கேன்னு உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னா சோம்பேறியா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு சும்மா சொன்னையா அப்படின்னு அர்த்தம். சும்மா சும்மா ஏதாவது உளராத அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம். இப்படி சும்மா என்பது நமக்குள் எத்தனை விதமான பரிமாணங்களை எடுத்திருக்கிறது என்று பார்க்கும்போது வியப்பு மேலிடுகிறது. நாம் மனதை சும்மா இருக்க வைத்தல் என்பது சாதாரண விஷயமில்லை. கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா என்று ஒரு சொல் முன்னாடி உண்டு. கொடியும் அசைகிறது, காற்றும் வருகிறது, நம் மனம்தான் அமைதியின்றி இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆர்ப்பரிக்கிற அலைவாய்கிற மனதை சும்மா வைத்திருப்பது சாதாரண விஷயமில்லை. இயற்கையை நாடி நடப்பது நடக்கட்டும் என்று நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருப்பது நமக்கு ஆத்ம பலம் தரும். இறைப்பணியில் இருப்பவர்கள் எப்பொழுதும் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பது நலம். சும்மா என்பது சும்மா அல்ல.